ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ஈவினிங் விலாக் பார்க்கலாம். கிளைமேட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா சில்லாக சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே டு ஆல். எல்லா கிட்ஸுக்கும் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. இன்றைக்கி வந்து சில்ட்ரன்ஸ் டேக்காக தான் ஒரு சிஸ்டர் வந்து அவங்க ஸ்டூடெண்ட்டுக்காக என்கிட்ட ட்ரெஸ்லெஸ் கேக் செஞ்சு கேட்டிருந்தாங்க. ரசமலாய் ஃப்ளேவரில் 30 பீஸ் நான் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ தான் இது. நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது சில்ட்ரன்ஸ் டேனாலே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஏன்னா அன்றைக்கி கிளாஸஸ் எதுவுமே நடக்காது. அது இல்லாமல் அப்போ தான் நம்ம கலர் ட்ரெஸ் போட்டு போவோம். எப்போவுமே யூனிஃபார்ம் போட்டு போயிட்டு அந்த வருஷத்தில் அந்த 1 டே மட்டும்தான் கலர் ட்ரெஸ் இருக்கும். நாங்கள் வந்து சில்ட்ரன்ஸ் டேனாலே அப்போது சொல்லும்போது முன்னக்கூட்டி என்னென்ன ட்ரெஸ் போடலாம், ஒரே கலரில் போடுன்னு கேங்காக குரூப்பாக அந்த மாதிரிலாம் பேசிட்டு நைட்டு தூக்கமே வராது. நாளைக்கு என்ன ட்ரெஸ் போடணும், இப்படி மேக்கப் பண்ணணும், இப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணணும், இந்த மாதிரி தான் இதெல்லாம் இது பண்ணணுங்கிற அப்படின்னு நினச்சிட்டே தான் தூங்குறதும். மற்ற நாள்லாம் ஸ்கூலுக்கும் வெள்ளனே எழுந்திரிக்க மாட்டோம். ஆனால் சில்ட்ரன்ஸ் டே கலர் ட்ரெஸ்னால் வெள்ளனே எழுந்திரிச்சி நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு பந்தாவாக போயிடுவோம். எங்கள் கிளாஸில் எப்படி இருக்கும்னா, நான் போன பிறகு தான் எல்லோரும் எனக்கு தலை சீவி விடு, இவங்களுக்கு மேக்கப் பண்ணி எனக்கு லிப்ஸ்டிக் போட்டு விடு, எனக்கு லைனர் போட்டு விடுன்னு எல்லோரும் என்கிட்ட ஹேர் ஸ்டைல் பண்ணி கேட்பாங்க. எனக்கு அப்போவே இன்ட்ரெஸ்ட்லாம் உண்டு ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு, மேக்கப் பண்ணுறதுக்கெலாம். ஸோ ஸ்கூல் ஃபுல்லாகவே ஒரு கிளாஸே ஒரு மினி பியூட்டி பார்லர் கணக்காக ஆயிரும். நல்லா என்ஜாய் பண்ணுவோம், பாட்டு பாடிட்டு ஃபன் பண்ணி. வீடியோ பார்க்குற உங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு மெமரிஸ் இருக்கும். அதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணிவிட்டு போங்க. நான் இது வந்து ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான் போட்டுட்டு இருக்கேன். சாரீ வந்து பேபி பிங்க். ஸோ அந்த பிங்க் வச்சு ஒரு யூனிக்கான டிசைன் போட்டுட்டு இருக்கேன். ஸ்பாஞ்ச் கேக் எல்லாமே ரெடி ஆகிட்டு தனித்தனியாக பாக்ஸ் போட்டு வச்சுட்டேன். ஜியோ மார்ட்டில் வந்து பாலும் சீனி அப்புறம் வந்து வெங்காயம் 3 ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போ பால் வந்து அந்த ரசமலாய் மில்க் ரெடி பண்ணணும்ல, அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மில்கை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் 1/2 அன் ஹவர் செட் பண்ண வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு மேலே மில்க் ஊற்றுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நீட்டாக எல்லா பாக்ஸுக்குமே ஃப்ராஸ்டிங் க்ரீம், விப்பிங் க்ரீம் வச்சு ஃப்ராஸ்ட் பண்ணிட்டேன். மொத்தமாக 30 பீசஸ். இதில் வந்து 20 தான் வச்சுருக்கேன். இன்னும் 10 வந்து இதை முடிச்சதுக்கப்புறமா அடுத்து வைக்கணும். இப்போது எல்லா கேக்குக்குமே மில்க் ஊற்றி செட் பண்ண போகிறேன். இது வந்து ஒவ்வொரு பாக்ஸுக்கும் 1.5 கரண்டி எடுத்துக்கிட்டேன். அதே கரெக்டாக இருந்தது. டேஸ்ட்டுமே மைல்டாக செம்மையாக இருந்துச்சு. லாஸ்ட்டாக நான் எனக்கு ஒரு பாக்ஸ்க்கு எடுத்துக்கிட்டேன். மொத்தம் இவங்களுக்கு ஒரு 30யும் எனக்கு இன்னொரு ஆர்டர் வந்து 5 ஆர்டர் இருந்தது. நான் டோட்டலாக 36 பண்ணியிருந்தேன். அதில் ஒரு பீஸ் மட்டும் நான் எனக்கு எடுத்துக்கிட்டேன். பட் நான் அது ஒரு வீடியோ எடுக்காமல் க்யூரியாசிட்டியில் அதை ஃபஸ்ட்டே சாப்பிட்டுட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது. கஸ்டமருமே நல்லாயிருக்குன்னு ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. இதுக்கு மேலே வந்து நான் நட்ஸு பாதாம் அண்டு கேஷ்யூ வச்சு அதை சாப் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ லாஸ்ட்டில் ஒரு என்னென்னா ஒரு ஹாப்பியான மொமெண்ட் என்னென்னா, அது வந்து நம்மளோட லோகோ ஸ்டிக்கரையே அதில் ஃபிக்ஸ் பண்ணுறது தான். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பட் இதுக்கு முன்னாடி நான் ஸ்டிக்கர் எதுவுமே அப்ளை பண்ணலை. நான் வாங்கி ரொம்ப நாள் ஆகிட்டு நான் வீடியோவே போட்டிருந்தேன். அது ஸ்டார்டிங்கில் வந்து நான் அப்படி ஸ்டிக்கர் ஒட்டாமல் தானே கொடுத்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு அந்த பழக்கத்துக்கு வந்து நான் யாருக்குமே ஒட்டியே கொடுக்கல. இந்த தடவை மறக்கக்கூடாதுன்னு எடுத்து வச்சு அதே மாதிரி நீட்டாக 30 பாக்ஸுக்கும் ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துருந்தேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. உங்களுக்கும் இந்த மாதிரி கேக் ஆர்டர் வேணால் கண்டிப்பாக ஆர்டர் கொடுங்க. ப்ரௌனிஸ் மற்ற நார்மல் கேக் எல்லாமே கொரியர் பண்ணலாம். ஐஸ் கேக் மாதிரி இந்த கேக் மாதிரி ட்ரீம் கேக்லாம் பண்ணதா இருந்தால் நம்ம தூத்துக்குடி ஊருக்குள்ளே இருக்கீங்கன்னா எங்கள் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள்.
ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோஸ் போடலாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ ரெகுலராக வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். டாடா, பை பை.